சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப வீட்டுல என்ன இழவா விழுந்துருச்சு? நான் உசுரோட தானே இருக்கேன், அப்புறம் என்ன? நிஜமா நம்மளாம் உசுரோட தான் இருக்கோமாப்பா. பஞ்சாயத்துல நீங்க மன்னிப்பு கேட்டப்பவே நாம செத்து போயிட்டோமாப்பா. இப்ப வெறும் போன மாதிரி தானே இருக்கும். டேய், நாம உசுரோட இருக்கிறது அந்த சிதம்பரம் குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக தான். அதுக்காக நாம எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கித்தான் ஆகணும். கஷ்டத்தை தாங்கிக்கலாம், அவமானத்தை எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆகணும். அப்ப கடைசி வரைக்கும் நம்ம தோத்துட்டே தான் இருக்க போறோமா? அவங்களை ஜெயிக்கவே முடியாதா? நாம தோத்துட்டோம்னு யாரா சொன்னா? நாம அடிச்சுட்டே இருக்கோம், அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷமும் நான் உனக்கு வழியை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த ஒவ்வொரு மாப்பிளையும் நான் சொல்லி வச்ச மாதிரி கெடுத்தேன். வந்தவனெல்லாம் காரி காரி துப்பிட்டுல போனா. அந்த கிழவிய ஆஸ்பத்திரியில சேர்க்க வச்ச வரைக்கும் எல்லாமே நான் பண்ணது. இன்னைக்கு வேணா நான் பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் அசிங்கம் தான். ஆனா என்ன பண்றது, சண்டைன்னு வந்துட்டா நமக்கு 2 அடி விழத்தானே செய்யும். அதுக்கும் சேர்த்து வச்சு நம்ம அடி கொடுக்க தானே போறோம். ஆமாங்க, இதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட வாலாட்டவே கூடாது, அப்படி அடிக்கணுங்க. ஆமாண்டி, அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வேற திட்டம் வச்சிருக்கேன். என்ன வரப்போற மாப்பிள்ளைங்களை தடுத்து நிறுத்த போறீங்க அதானே? இல்லடா, நானே மாப்பிள்ளைய பார்க்க போறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாப்பிள்ளைய தடுத்துட்டே நிறுத்திட்டு இருக்கிறது? அதுவும் இல்லாம ஒரே மாதிரி அடி வாங்கி அந்த சிதம்பரத்துக்கு பழகி போச்சு. இதெல்லாம் உனக்கு வலிக்காது. அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்துற விளையாட்டு எனக்கும் போர் அடிச்சு போச்சு. அதுக்கு நீங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆமா, நான் பார்க்க போற மாப்பிள்ளைங்கெல்லாம் பொறுக்கி புறம்போக்கு கேவலமான ரவுடிகளா இருப்பானுங்க. அவங்கள சிதம்பரம் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக்குனா அதுக்கப்புறம் காலம் பூரா வாழவும் முடியாம சாகவும் முடியாம அந்த குடும்பம் தவிக்குண்டா. ஐயோ, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? இதுக்கு பேசாம நான் செத்தே போயிடலாமேன்னு அவன் கதறணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. சூப்பர்பா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கலிவர்தன சாதாரணமானவன் நினைச்சியா? இனிமே நடக்க போறத பாரு. வாமா. தேங்க்ஸ்மா. எங்க என்ன வெளியே போக சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். உன்னாலதான் இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சுன்னு ஹம்சவேணி அம்மா சொன்னாங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு போயிருந்தேன், அதான் பாட்டிக்கு பிரசாதம் வச்சு விடலான்னு. சரி, நீ பிரசாதம் வச்சு விடு. நான் யாராவது வர்றாங்களான்னு பாத்துட்டு வரேன். வச்சு விடு.
நீங்க சீக்கிரமே குணமாயிடுவீங்க. நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. உங்க பேத்தி கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். உங்க பேத்திங்களோட கல்யாணத்தை நீங்க பாப்பீங்க. உங்க பேர பிள்ளைங்களோட ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வைராகியமான பாட்டி. உங்களோட வைராகியம் தான் இந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது கொடுக்க போகுது. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போகுது. சீக்கிரமா வாங்க பாட்டி. நீங்க சீக்கிரமா வந்துருவீங்க. பரவாயில்ல. பிரபா, 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 யாரு பிரபா? அவங்க பையன். பிரபா. அப்படின்னா அவருதான் இவங்களுக்கான மருந்து.